இன்றைக்கி வீட்லேயே ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு கிர்னி பழம் தாங்க வாங்கிட்டு வந்தோம். வரும்போதே கட் பண்ணி பார்த்துட்டு தாங்க வாங்கிட்டு வந்தோம். நல்ல பழுத்த பழமாக இருந்தது. இந்த சீட்ஸ்லாம் நான் தூக்கி போடாமல் வெயிலில் காய வச்சு சும்மா இருக்கும்போது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க. இந்த பழத்தை பார்க்கும்போது அப்போ சின்ன வயசில் போட்டுக்கிட்ட ஜூஸ் தாங்க ஞாபகம் வருது. ஜூஸ் ரொம்ப சில்லுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணனும் 1 லிட்டர் வாட்டர் கேனில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிட்டு நான் ஒரு வீட்டுக்கும் அவன் ஒரு வீட்டுக்குன்னு ஓடுவோங்க ஃப்ரிட்ஜ் இருக்க வீடாக பார்த்து. அப்போல்லாம் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாதுங்க. வேறு யார் வீட்டுக்கானா போய் தான் நாங்கள் ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். 2 பேரும் ஒரே வீட்டுக்கு போனால் 2 பேரும் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதனால நாங்கள் வேறு வீட்டில் போய் தண்ணி வச்சு எடுத்துகிட்டு வருவோங்க. அப்போல்லாம் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்தது. ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோங்க. அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மக்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படுறதை விட நம்மக்கிட்ட இது இருக்குது அது இருக்குதுன்னு சந்தோஷப்படலாங்க. ஸோ நம்மக்கிட்டே இருக்கிறது கூட ஏழையாக இருக்கவங்க வீட்டில் இருக்காதுங்க. ஸோ கடவுள் கொடுத்த இந்த லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.